வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க மாட்டி. இன்னைக்கு அந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஐடி கலெக்ஷன் வீடியோ பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம கிட்ட எவ்வளவு ட்ரெஸ் இருக்கு, எவ்வளவு பண்டில் இருக்கு, என்ன மாதிரி வெப்பன்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோல வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசா வந்துட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டு போயிருக்கீங்க. அதான் பாத்தீங்கன்னா 5 வருஷமா நம்ம வந்து கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கோம். 5 வருஷத்துல எவ்வளவு பண்டில் எடுத்துருக்கோன்றத பார்க்க போறீங்க. நம்ம பாத்தீங்கன்னா 77 லெவல் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 27,774 லைக்கோட இருக்கும். எனக்கு சில நேரம் என்னென்ன பண்டில் என்னென்ன வெப்பன் வச்சிருக்கன்றதே தெரியாது. அதெல்லாம் வேலட்டுக்குள்ள போனவே பாத்தீங்கன்னா வந்து ஃபுல் பண்டில பார்க்காம பாத்தீங்கன்னா சட்டை பேண்ட் ஷூலாம் பாத்துறேன். 279 கிட்ட பாத்தீங்கன்னா வந்து ஹேர் கலெக்ஷன் இருக்கு. அப்படியே ஒண்ணா பாருங்க என்னென்ன இருக்குன்றது. பாத்தீங்கன்னா ஓரளவு தான் இருக்கும் கலெக்ஷன். நீங்க எதிர்பார்க்குற அளவுக்குலாம் இருக்காது. சைடுலாம் பாத்தீங்கன்னா அவ்வளோக்கா எதுவுமே போடவும் மாட்டேன், அப்படியே நார்மலாவே கிடக்கும். நான் எதுவுமே போட்டு விளையாடுறதும் கிடையாது. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா யூனிக்கா ஒரு பண்டில் இருக்கும், அதை போட்டு தான் எப்பயுமே விளையாடுவோம். பார்க்கும்போது ஐடி கலெக்ஷன்ல வர மாதிரி தான் இருக்கு. எப்படி இருக்கு என்னதுன்றதுலாம் பதில சில மாதிரி கோமாளி மாதிரிலாம் பேண்ட் இருக்கு. இங்க வர இந்த வெள்ளை கொண்டைலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க, நார்மலாவே சூப்பராகவே இருக்கும். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்கான பண்டில் வந்து நீங்க வச்சிருப்பீங்க. நம்மளுக்கும் பாத்தீங்கன்னா வந்து ராபிட் மண்டை, வின்சென்சோ சட்டை, ஜாஸ்மெண்ட், வெள்ளை அதிகமா லைவ்லாம் பாத்தீங்கன்னா இதை போட்டு தான் விளையாடுவேன். அவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்கன்னா கண்ணாடி கலெக்ஷன்ல என்னென்ன போலாம். இதுல பாத்தீங்கன்னா 4th லைட் மாஸ்க், ஜோம்பி சாமுராய், அப்புறம் பாத்தீங்கன்னா நருட்டோல எல்லா பண்டலையுமே எடுத்து வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா சிசி முகவைதி அவர்லாம் இருப்பாங்களா, அந்த கலெக்ஷனுக்கு ஒரு பொட்டு கூட வராது. பாத்தீங்கன்னா தேவைக்கு இந்த கலெக்ஷன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவு நம்ம விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும். காலத்துல ஓல்டுல ஃப்ரீயா விட்டதெல்லாம் எடுத்து வச்சிருப்பேன். ஓரளவு ஓகேவா தான் இருக்கும் பார்க்க. எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன பசங்களோ பெரியவங்களோ பாத்தீங்கன்னா நீங்க வந்து டாப் பண்ணி இந்த டைமண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ ஃபயருக்கெல்லாம் வந்து வேஸ்ட் பண்றது பாத்தீங்கன்னா வெட்டியான செலவு தான். நீ ஏன்டா இப்படி பண்ணி வச்சிருக்க, நீ வந்து ஏன்டா இப்படி கலெக்ஷன் எடுத்து வச்சிருக்க நீங்க கேட்கலாம். நான் இப்போ வந்து அதிகமாக டாப் பண்றது பாத்தீங்கன்னா கண்டென்ட்டுக்காக மட்டும் தான் டாப் பண்ணுவேன். முன்னாடி பாத்தீங்கன்னா அறியாம தெரியாம பண்ணிட்டேன். பாத்தீங்கன்னா அவ்வளோ ஈர்ப்பு இருக்கு ஐடி மேல, அவ்வளோ கலெக்ஷன் இருக்க ஐடி தான் வேணும். அந்த மாதிரி தான் பண்ணணும். ஐடியை வந்து க்ரோத் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்க பேசாம பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து பை பண்ணிட்டு போயிடலாம். நல்ல கலெக்ஷனோட கம்மியான விலைக்கு நிறைய பேர் நல்லா பண்றாங்க. அவங்கள்ட்ட போய் நல்லா கேளுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஐடி சேல் பை பண்றப்ப பாத்தீங்கன்னா ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணுவீங்க. அப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக நிறைய மெசேஜ் வரும். ஒரு மெசேஜ் வருதுன்னா பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஸ்கேமர் தான். ட்ரஸ்டடான குரூப் பண்றவங்க எல்லாருமே வந்து எந்த ஒரு அட்மினுமே வந்து உங்களுக்கு வந்து தனியாக கான்டெக்ட் பண்ணவே மாட்டாங்க. 2 தடவை பார்த்தீங்கன்னா நல்லா செக் பண்ணி பாருங்க. ஏன்னா நானுமே ஒரு தடவை ஸ்கேம் ஆயிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50,000-60,000 மேலே லாஸ் ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னா ஓரளவு இருக்கும் பாருங்க. பார்த்தீங்கன்னா பழைய பண்டில் தான் இருக்கும், அவ்வளோ ஒன்றும் இருக்குமா என்னன்னு தெரியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து இது எவ்வளோ ஒர்த்துன்றது கமெண்ட்ல வந்து கமெண்ட். நிறைய பேரோட எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கன் கலெக்ஷனுக்கு தான் வெயிட் பண்ணுவேன். ஆனால் அதனால பார்த்தீங்கன்னா யாரும் ஓட்டி விட்டு பார்க்க வேண்டாம், எல்லாரும் வெயிட் பண்ணி பாருங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் பண்டில் இதுதான் வேணும் அப்படின்னு இருக்கும். அதை மட்டும் எடுத்து வச்சு அதை மட்டும் விளையாடுங்க. டாப் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்க காசு தான் போகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு 900 ரூபா கிட்ட வருது, வீக்லி பார்த்தீங்கன்னா 200 ரூபா கிட்ட வருது. போட போறீங்கன்னா அந்த மந்த்லிக்கு முன்னாடி அந்த 1000 ரூபா காசு இருக்கும். பார்த்தீங்கன்னா அந்த 1000 ரூபா காசு உங்க கைக்குள்ள வச்சு பாருங்க. அதை வச்சு என்ன பண்ணலாம், சாப்பாடு கூட செலவு பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க. அதை வாங்கி நல்லா சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு மந்த்லி வீக்லின்னு போட்டு உங்க காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. இது பார்த்தீங்கன்னா என்னோட கணிப்பு. அது பார்த்தீங்கன்னா அதிகமாக சின்ன பசங்க தான் நிறைய பேர் பண்றீங்க. ஆனால் அப்படிலாம் இனிமே பண்ணாதீங்க. மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2000 சில்லற கிட்ட டைமண்ட் வரும். பார்த்தீங்கன்னா நருட்டோ மாதிரி இட்டாச்சி மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் நிறையவே வரும். ரிங் ஈவெண்ட். அந்த ஈவெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10,000 டைமண்டுக்கு மேலே செலவாகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2300 டைமண்ட் ஒரு மந்த்லி கொடுக்குறாங்க. நீங்க 10,000 டைமண்டுக்குள்ள செலவு பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து செலவாகுது. பார்த்தீங்கன்னா 4,000-3,000 கிட்ட லாஸ் ஆகும். அந்த 4,000-3,000 கையில் இருந்துச்சா நீங்க என்ன பண்ணலான்றதை வந்து கவனமா பாருங்க. ஃபுல் பண்டில் பார்த்தீங்கன்னா சிவப்பு டாக்குமெண்ட், பச்சை டாக்குமெண்ட் சொல்லிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பண்டில் இருக்கு. நம்ம கிட்ட பார்த்தா மணி ஸ்டே அந்த மாதிரி இருக்கு. வாலெட்ல பார்த்தீங்கன்னா நிறைய பண்டில் ஓப்பன் பண்ணாம இருக்கு. ஃபுல் பண்டில் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்டில் எவ்வளோ இருக்கு என்னன்னு புரியும், எவ்வளோ கலெக்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 278 ஃபுல் பண்டில் இருக்கு. பார்த்தானே தெரியும். மேலே இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணி தான் எடுத்தது. கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டாப் அப் இல்லாமல் எடுத்ததா இருக்கும். ஆனால் ஒரு பண்டிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 டைமண்டுக்கு மேலே வச்சு கண்டிப்பாக செலவாகும். இப்போ விட்டுருந்த நருட்டோ கொலாபரேஷன்ல பார்த்தீங்கன்னா வந்து இட்டாச்சி தவிர பார்த்தீங்கன்னா எல்லா பண்டிலும் எடுத்துருக்கோம். இட்டாச்சி பண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கனுக்கு பார்த்தீங்கன்னா 2,300 டைமண்ட் வந்து பிடிக்கிட்டாங்க. அப்போ அந்த 2,200 டைமண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்லி பார்த்தீங்கன்னா வேஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீமன் ஸ்லேயர் பண்டில், அதுக்கப்புறம் இந்த மண்டவோட பண்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கம்பர் பண்டில், அப்புறம் பார்த்தீங்கன்னா பாம்பு பண்டில், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 1000 டைமண்ட் கிட்டே செலவாச்சு இதெல்லாம் எடுக்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து எலைட் பாஸ், போயா பாஸ் எல்லாமே சேர்த்தா 278 பண்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்டில்னு சொல்லிட்டுலாம் போட்டிருப்பானுங்க. அலாக் ஃபுல் பண்டில், கேக் பண்டில், அதெல்லாம் வந்து ஆட்டைக்கே கிடையாது. எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ஆர்டிக் க்ளூ பண்டில். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 பண்டில் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ப்ளூ ஃபர்ஸ்ட் பண்டில் ரொம்ப வந்து ஃபேவரட்டாக இருக்கும். அப்புறம் என்ன பாண்டா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயிட் ஈட்டுன்னு சொல்லி என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன். பிடிஎஸ்லாம் இருக்குது. இதில் என்ன இலவனே தெரியல. இதில் நான் விளையாண்டனா கூட தெரியல எனக்கு. பழைய இன்குபேட்டர் பண்டில்லாம் அவ்வளோக்கா எதுவுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஆர்டிக்குள்ள பார்த்தீங்கன்னா 2 பண்டில் இருக்கும். அந்த 2 பண்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஷேட் பண்டில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கேமர் பண்டில், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராகவே. அதுக்கப்புறம் 1-2 ரேரான பண்டில்லாம் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கீழே. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் பண்டில்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் வந்து சேர்த்துக்கப்படாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த சாமுராய் பண்டில், இந்த புலி பண்டில் அதெல்லாம் வந்து கீழே தான் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அந்த எந்த இருக்குது பார்த்தீங்களா,
பார்த்தீங்கன்னா ரேபிட் பண்டல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரேபிட் பண்டல் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாமராய் பண்டல். அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் லைட் பாஸ், இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. செகண்ட் லைட் பாஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 10,000 டைமண்ட் கிட்ட செலவாச்சு நம்மளுக்கு. வந்து செகண்ட் லைட் பாஸ் வந்து கோல்டன் லைட் வந்தால் இருந்தாலுமே இந்த ஒரு எலைட் பாஸுமே கொஞ்சம் மவுஸ் இருக்குது 10,000 டைமண்டுக்கு. இப்போவுமே இந்த எலைட் பாஸ் வந்து கிடைக்காது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்டில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் கலெக்ஷன் வந்து பார்ப்போம். அமௌண்ட் கலெக்ஷன் வந்து நல்லா இருக்கா இல்லையா வந்து எடுத்து பார்ப்போம். அப்புறம் அமௌண்ட் கலெக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ விட்டுருந்த ரீசெண்டாக விட்டுருந்த அமௌண்ட்லாம் ஓரளவு இருக்கும். ஐப்ரோ அமௌண்ட், அப்புறம் பூயா அமௌண்ட், அப்புறம் ஹார்ட் அமௌண்ட், அப்புறம் கொடி அமௌண்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா சேர் அமௌண்ட், அப்புறம் சிரிக்கிற அமௌண்ட், அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஒரு மேக்ஸாச்சு அமௌண்ட் இருக்காடான்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு மேக்ஸ் அமௌண்ட் கூட கிடையாது நம்மகிட்ட. பார்த்தீங்கன்னா நியர் மேக்ஸாக இருக்குது. அது கன் கலெக்ஷன் வந்து அதில் பாருங்கள் எப்படி இருக்குன்றது. ஓரளவு நார்மலாக வச்சிருப்பேன். அமௌண்ட்டெல்லாம் வந்து ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகலாம் இருக்காது. இதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் ரொம்ப ரேரான அமௌண்ட்டுமே எல்லாமே கிடையாது. ஓல்டு அமௌண்ட்லாம் கிடையாது. இப்போ விட்டுருந்த அமௌண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்குள்ள நல்ல அமௌண்ட்டு ஓரளவு பாருங்க ஓரளவு இருக்கும். இதெல்லாம் வந்து ஒருத்தா என்னன்னு கூட தெரியாது. ஆனால் அந்த கபத்தி அமௌண்ட்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டு, அப்புறம் கார் அமௌண்ட்டு, அந்த பைக் அமௌண்ட், கோபரா அமௌண்ட்டில் நிறையா இருக்குது. பூயா அமௌண்ட்டு, டீ அமௌண்ட்டு இருக்குது பாருங்கள். அப்படியே ஒன்று ஒன்றா பாருங்கள். ஓரளவு எல்லாமே பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன் பார்க்க. ஆனால் அவ்வளோக்கா இந்த அமௌண்ட்டை வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். போடுற அமௌண்ட்டு தான் போடுவேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அமௌண்ட்லாம் அவ்வளோதான் கலெக்ஷன் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து அனிமேஷன் வந்து 4 இருக்குது. அது என்னென்ன அனிமேஷன் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ விட்டுருந்த பார்த்தீங்கன்னா இட்டாச் அனிமேஷன், டொர்னடோ அனிமேஷன், இந்த குதிரையில் வர அனிமேஷன், அப்படி இருந்தால் கோபரா அனிமேஷன் இதெல்லாம் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2 ஒன்று பார்த்தீங்கன்னா நருட்டோ அனிமேஷன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் அனிமேஷன். இதுக்கப்புறம் விட்டுருந்த 2 சமனிங் அனிமேஷனும் நம்ம கிட்ட இருக்குது. ஒன்றாவது பார்த்தீங்கன்னா சுசோனா அனிமேஷன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து தவக்கால் அனிமேஷன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் லூட் பாக்ஸ் எல்லாம் காமிச்சிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேக்கை காமிச்சிடுறேன். பேக்கில் பார்த்தீங்கன்னா ஓரளவு கலெக்ஷன் இருக்கும் பாருங்கள். அப்படியே என்னென்ன பேக் வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரேர் பேக் வந்து இருக்குது. மேலாக்கெல்லாம் வந்து ரேர் பேக், கீழே இருக்க பார்த்தீங்கன்னா எலைட் பாஸ் பேக் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்த பேக்கெல்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா 170 பேக் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸ் போயிடலாம். லூட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 143 லூட் பாக்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கைவிங் கார் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேட் போர்டு 165 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா காரு, பைக்கு, மான்செட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த குப்பை வண்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீப்பு நம்ம தோன்சரியை பண்ணுறது, அதுக்கப்புறம் ஆட்டோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்குது. அப்புறம் பேட்ஜு, அப்புறம் ஓரளவு பார்த்தீங்கன்னா கன் கிரியேட்டர்லாம் இருக்கும். வந்து சேமிச்சு வச்சுருப்பேன். அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ஓரளவு 108 பண்டில் வந்து ஓப்பன் பண்ணாமல் இருக்கும். அதெல்லாம் லைட்டாக பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்பன் பார்த்துலாம். வெப்பன் நம்மகிட்ட என்னென்ன இருக்குன்னு பார்த்துலாம். M4A1 பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவு வந்து மட்டியான ஸ்கின் தான் வச்சுருப்பேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து ஏகே இருக்குது. ஏகேயில் பார்த்தீங்கன்னா வந்து 6 லெவல் வந்து ஏகே பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கேர் பார்த்தீங்கன்னா 4 லெவலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரோஸாக இருக்குது. க்ரோஸாக நார்மல் ஸ்கின்னு ஃபேமஸ் ஒரு 3 லெவல் போட்டிருக்கேன். அது XM 4 லெவலு. அப்புறம் பார்த்தா A94 பிளாஸ்மா, ஆகு, பேராஃபில்லு, கிங்ஃபிஷரு, M14, SKS, டிராகனோ, உட்பேக்கரு, ACT. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஷார்ட் ரேஞ்ச் நீட்டான கலெக்ஷனே இருக்கும். ஓரளவு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இருக்கும். UMP, MP5, அது பார்த்தீங்கன்னா கோப்ரா 6 லெவலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா P90, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாம்சங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்கள் ஓரளவு இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா M10 6 லெவலு. M10ல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 M10 கிட்ட நல்ல M10 இருக்குது. 10 M10 6 லெவலு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 3 லெவலு. இது பார்த்தீங்கன்னா ஓரளவு ஒருத்து தான் பார்த்தீங்கன்னா அப்பப்போ மாற்றி பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான கலெக்ஷனே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 7க்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கலெக்ஷன் இருக்குது. அது சார்ஜ் பெஸ்ட்டு, அது ட்ரோகனு ஓரளவு இருக்கும். அப்புறம் M-ஷாட் கண்ணுக்கு ஒரு கன்று இருக்கும். ஒரு தீம் கன்று இருக்குது. ஒரு ரேஞ்சு, ஒரு அக்யூரேசி ஓரளவு இருக்கும். நம்ம வந்து ஸ்னைப்பரில் ஆட மாட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா அப்போ எப்படி இருக்கும் அப்படியே தள்ளி விட்டு பாருங்கள். அடுத்து பேனு, அடுத்து பேரஃபுல்லு, பேட்டு, அடுத்து கட்டானா ஒரு 17 இருக்குது. அதெல்லாம் வந்து அவ்வளோக்கா பார்க்க மாட்டீங்க. அதனால் அப்படி உழப்பி விடுங்க. அடுத்த விசிட்டு ஒரு 3 விசிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரனேடு பார்த்தீங்கன்னா 73 கிரனேடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 57 க்ளோவால். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான கலெக்ஷன். ஓரளவு பார்த்தீங்கன்னா இருக்கிற க்ளோவால் தான் இருக்குது. ஒரு ரேர் க்ளோவால் இல்லாட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கலெக்ஷனோட இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாத கண்ணில் பார்த்தீங்கன்னா M79க்கு பார்த்தீங்கன்னா மட்டும் ஒரு கன் கலெக்ஷன் இருக்குது. ஏன்னா அது மட்டும் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் வச்சு மற்றதுக்கெல்லாம் வந்து ஸ்கின் விட்டதில் நம்ம அதுக்காக வச்சு அப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் கலெக்ஷன் மட்டும் பாருங்கள். பூயா பாஸ் எவ்வளோ போட்டிருக்கேன், எலைட் பாஸ் எவ்வளோ போட்டிருக்கேன்னு, ஓல்டு எலைட் பாஸ் எக்கச்சக்கமாக வந்து கண்டினியூஸாகவே போட்டிருக்கேன். அப்புறம் பூயா பாஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா நிறையவே போட்டிருக்கேன். ஒரு நீட்டான கலெக்ஷனே சொல்லலாம். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு கன் கலெக்ஷன் அண்ட் ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. இந்த ஐடி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒர்த்து போகுன்றது வந்து கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோஸ் ரெகுலராக வரும். அதெல்லாம் மறக்காமல் வந்து பார்த்துருங்க. பை கைஸ்.